போன கிளாஸில் நாம் ஸ்டாட்டிக் அண்டு டைனமிக் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹோம்ஒர்க்காக கேட்டிருந்தேன். இதுக்கான சொல்யூஷன் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், அடுத்த டாபிக் மூவ் ஆகலாம். ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன்று இருக்குது. என்னுக்கு பதிலாக 0ன்னு போடுங்க. என்ன வரும்? ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் -1. அவ்வளோதான். இங்கேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், இது ஒரு மெமரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகே, மெமரி சிஸ்டம். ஓகே, எஸ். இப்போ நம்ம இந்த கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லீனியர் அண்டு நான் லீனியர், ஓகே, லீனியர் சிஸ்டமா இல்லை நான் லீனியர் சிஸ்டமா, லீனியர் அண்டு நான் லீனியர் சிஸ்டம். ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். இதில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. System that obey superposition theorem. Okay, principle of superposition. அடுத்த additive principle, superposition and homogeneity principle. அதெல்லாமே என்ன? லீனியர் சிஸ்டம். இது எல்லாமே லீனியர் சிஸ்டம். ஓகே, ஃபைன். அதர்வைஸ் நான் லீனியர். ஓகேங்க, எப்போதும் போல் நம்ம என்ன செய்யலாம், எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கிளியராக புரியும் என்னடா நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் நம்பர் 1 என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு, எப்போவுமே நம்ம சிம்பிளாக தானே பார்ப்போம், போக போக நம்ம கொஞ்சம் டஃபாக பார்க்கலாம். எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து லீனியர் ஆர் நான் லீனியர், இதான் வந்து கொஷின். இதுலேருந்து கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸ்டாட்டிக் டைனமிக்கில் வாய்ப்புகள் ஒரு 10%, லீனியர் நான் லீனியரில் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான பாசிபிள் 20 to 30% வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, எஸ், இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க, இல்லைன்னா புரியாது. ஓகே, இது நிறைய குழப்புவாங்க, நீங்கள் குழம்பவே தேவையில்லை. ஓகே, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, y1 ஆஃப் டி ஈக்குவல் டு x1 ஆஃப் டி. ஓகே, y2 ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன? x2 ஆஃப் டி. ஃபைன். இப்போது நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பலை. y ஆஃப் டி அப்படிங்கிறது என்ன? y1 ஆஃப் டி ப்ளஸ் y2 ஆஃப் டி. ஓகே, இண்டிவிஜுவல் அடிஷன். அப்போ என்ன வரும்? x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி. கவனமாக கவனிங்க, இல்லைன்னா புரியாது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். y ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி இருக்கா, இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் ஆஃப், சிம்பிளாக சொல்லணும், இப்போ எக்ஸ் ஆஃப் டீன்னு இருக்கா, இது நம்ம இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். இந்த எக்ஸ் ஆஃப் டீயை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா டோன்ட் வரி, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இங்கே ஏதோ பண்ணியிருக்காரு, இங்கே ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2லேருந்து பார்த்தீங்கன்னா இது என்ன தான்? லீனியர் சிஸ்டம். உங்களுக்கு இதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். வெயிட். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 2 போகலாம். இதை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும், பட் ஈஸியான டாபிக். ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் 2 கவனமாக பாருங்கள். y ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டி. ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் டி. ரைட், இதை நீங்கள் ஃபஸ்ட் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு எப்படி போடலாம்? எக்ஸ் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸ்டெப் நம்பர் 1 நான் என்ன சொன்னேன்? போன ஃபஸ்ட் கொஸ்டின் புரியலைன்னா ப்ளீஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன் இந்த கொஸ்டினில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இது வந்து ஃபஸ்ட் டைம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஓகே, எஸ், y1 ஆஃப் டி இண்டிவிஜுவலாக நம்ம என்ன செய்யணும்? போடணும். y1 ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன வரும்? x1 ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர்
அதே y2 ஆஃப் டி என்ன சார் வரும்? y2 ஆஃப் டி x2 ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? நான் சொல்கிறது கரெக்டுங்களா? y ஆஃப் டினா எக்ஸ் ஆஃப் டி, y1 ஆஃப் டினா x1 ஆஃப் டி, y2 ஆஃப் டினா x2 ஆஃப் டி. இப்போது y ஆஃப் டி அப்படிங்கிறது என்ன? y1 ஆஃப் டி ப்ளஸ் y2 ஆஃப் டி என்ன சார் வரும்? x1 ஸ்கொயர் டி. வேண்டாம், நம்ம வந்து அதை எப்படியே எழுதலாம், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. என்ன இருக்குது? x1 ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போது செகண்ட் ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோன்னா கவனமாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, நான் ஏன் எந்த பிரின்சிபலையும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, ஒரு சிலருக்கு பிரின்சிபல் மென்ஷன் பண்ணாலே குழப்பமாக இருக்கும். அதனால் நான் பிரின்சிபல் எதுவுமே மென்ஷன் பண்ணல. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த ஒய் ஆஃப் டி இருக்கா, அதை அப்படியே போட்டுட்டு எக்ஸ் ஆஃப் டி இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஆஃப் டின்னு இருக்குல்ல. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் ஆஃப் டியை எப்படி எழுதணும்னா, x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி இப்படி எழுதணும். தட்ஸ் ஆல். அப்போது x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? என்ன வரும்? x1 ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2x1 ஆஃப் டி x2 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? சிஸ்டம் நான் லீனியர். ரைட்? ஈக்குவல் டு கிடையாது இல்லை, ரெண்டுமே என்ன கிடையாது, சமம் கிடையாது. x1 ஆஃப் டி த ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஆஃப் டி ஸ்கொயர் அப்படிங்கிறது x1 ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2x1 ஆஃப் டி x2 ஆஃப் டி ப்ளஸ் கேட்கலாம் ஒரு சிலர், சார் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. எங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது? நம்மக்கிட்ட ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் ஃபார்முலா இருக்குது. ரைட்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு எங்கே ஃபார்முலா இருக்குது? என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் ஐபி இன்டு ஏ மைனஸ் ஐபி. அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க தேவையில்லை. இங்கே இமேஜினரியே கொண்டு வராதிங்க. ஓகேவா? எஸ். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே என்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். எஸ், இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து இந்த கான்செப்ட் வந்து கிளியராக புரியும். எஸ், நம்ம கொஞ்சம் லைட்டாக டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போகலாம்ல, ஏன்னா நம்ம சிடிஏ போட்டுட்ருக்கோம். எக்ஸாம்பிள் நம்பர் 3, y of n equal to n into x of n அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? n into x of n அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன சார்? ஒன்றுமே இல்லை, சிம்பிள் சொல்யூஷன். y1 of n. ஒரு 2 கொஷின் பார்த்தீங்கன்னா 3வது கொஷின்லேருந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓனாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? y2 of n என்ன சார் வரும்? n into x2 of n. அப்போது y of n என்ன சார் வரும்? இது ஸ்டெப் நம்பர் 1ங்க. ஓகேவா? நம்ம எழுத போகிறது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணல. y1 of n ப்ளஸ் y2 of n என்ன சார் வரும்? n into x1 of n ப்ளஸ் n into x2 of n. அப்போது சிம்பிளாக அப்படி எழுதலாம், n into x1 of n ப்ளஸ் x2 of n. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போது ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணுவோம்? நம்ம ரொம்ப சிம்பிள். y of n ஈக்குவல் டு n into x of n க்கு நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? x1 of n ப்ளஸ் x2 of n. அவ்வளோதான். இப்போ என்ன வரும்? x1 of n ப்ளஸ் x2 of n. முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான். ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 லீனியர் சிஸ்டம். ஓகே,
இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ராப்ளம்ஸ்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு இன்னுமே கான்செப்சுவலாக ஸ்ட்ராங் ஆக முடியும். எக்ஸாம்பிள் நம்பர் 4 பாருங்கள். எக்ஸாம்பிள் நம்பர் 4 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. லாக் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. கவனம் ரொம்ப அவசியம். ரொம்ப ஈஸி தாங்க சொல்யூஷன். ஃபஸ்ட் என்ன சார் பண்ணலாம்? ஃபஸ்ட் சொன்ன ஸ்டெப் நம்பர் 1, ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன வரும்? ஒய் ஒன் ஆஃப் டி என்ன வரும்? லாக் ஆஃப் எக்ஸ் ஒன் ஆஃப் டி. அப்புறம் ஒய் டூ ஆஃப் டி என்ன சார் வரும்? லாக் ஆஃப் எக்ஸ் டூ ஆஃப் டி. இப்போ ஒய் ஆஃப் டி என்ன சார் வரும்? ஒய் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் ஒய் டூ ஆஃப் டி. அப்போது லாக் ஆஃப் எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் டூ ஆஃப் டி. நமக்கு நல்லாவே தெரியும், லாக் ஏ ப்ளஸ் லாக் பி என்ன வரும்? லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. ஞாபகம்னா ஞாபகப்படுத்திக்கோங்க, லாக் ஏபி. ஓகேவா? எஸ். அப்போ என்ன வரும்? லாக் ஆஃப் எக்ஸ் ஒன் ஆஃப் டி இன்டு எக்ஸ் டூ ஆஃப் டி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸையுமே வந்து சொல்லி தர போகிறேன். ஓகேவா? அதை நான் முதல்ல சொல்லி தந்தேன்னா சரியாக இருக்காது. ஓகேவா? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லி தருவேன். இல்லைனா எத்திக்ஸே கிடையாது. அது சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அதிலலாம் நல்லது கிடையாது. அதனால தான் நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நடத்துகிறேன். ஓகேவா? எஸ். இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். அதில் உங்களுக்கு சூப்பராக லீனியர்னால் இதெல்லாம் லீனியருங்க. பார்த்தோன்னா இதெல்லாம் லீனியர், இதெல்லாம் நான் லீனியர். அவ்வளோதான். இன்டகிரேஷன் வந்திருக்கா, அப்போ இது லீனியரா இல்லை நான் லீனியரா, எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஓகே. டிஃப்ரென்ஷியேஷனா லீனியரா நான் லீனியர் சொல்கிறேன். ஓகே. அதுவே லாக் வந்திருக்கா, லீனியர் நான் லீனியரா, எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஓகேவா? எஸ். ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு லாக் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு எக்ஸ் ஆஃப் டி இருக்குது, அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் ஒன் ஆஃப் டி சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். எக்ஸ் டூ ஆஃப் டி முடிஞ்சு போச்சா? ஈக்குவேஷன் நம்பர் 2வா இது? ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவலாங்க. சொல்லுங்கள். இங்கே வந்து என்ன இருக்குது? இங்கே ப்ராடக்ட் இருக்குது, இங்கே அடிஷன் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே அடிஷன் இருந்துன்னா ரெண்டுமே சேமா சொல்லுங்கள். இல்லை. அப்போ நான் லீனியர். முடிஞ்சுதா? நான் லீனியர். ஓகே. நம்ம நடத்த போகிறதில்ல, இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் போடலாம். வீடியோவாக பொழந்து நடத்துறதுக்கு மொத்தமாக ஒரே வீடியோ நடத்திட்டோன்னா எனக்கு வேலை மிச்சம். எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனில் கை வைப்போம். டிஃப்ரென்ஷியேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் பார்க்கலாம். பேசிக்கான கொஸ்டின் தான். ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு டி பை டிடி எக்ஸ் ஆஃப் டி. லீனியரா நான் லீனியரா பார்ப்போமா? சிம்பிள் சொல்யூஷன். ஒய் ஒன் ஆஃப் டி என்ன சார் வரும்? டி பை டிடி எக்ஸ் ஒன் ஆஃப் டி. ஃபைன். y2 ஆஃப் t என்ன சார் வரும்? d by dt x2 ஆஃப் t. அப்போ y ஆஃப் t என்ன வரும்? y ஆஃப் t y1 ஆஃப் t ப்ளஸ் y2 ஆஃப் t. கரெக்டுங்களா? அப்போ என்ன சார் வரும்? t x1 ஆஃப் t டிவைடட் பை டிடி. சரி, ஓகே. குழம்பிடுவீங்க சில பேர். நான் அதில் என்ன இருக்கோ அப்படியே எழுதுகிறேன். என்ன இருக்குது? டி பை டிஎக்ஸ் எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் எக்ஸ் டூ ஆஃப் டி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ங்க. ஓகே. இப்போது செகண்டு என்ன வரும்? ஒய் ஆஃப் டீயை மட்டும் போட்டுருங்க, டி பை டிடியையும் அப்படியே போட்டுருங்க. எக்ஸ் ஆஃப் டிக்கு என்ன போடணும்? எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ்
x2 ஆஃப் டி. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இது எதுக்குங்க ஈக்குவலாக இருக்கும்? டி பை டிஎக்ஸ் x1 ஆஃப் டி ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் x2 ஆஃப் டி. தட்ஸ் இட், அவ்வளோதான். therefore என்ன வரும்? லீனியர். லீனியர் தானே? எஸ். இப்போ அடுத்து நம்ம எக்ஸ்போனன்ஷியலையும் பார்த்துருவோம். ஓகே, எக்ஸ்போனன்ஷியலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும்ல. எஸ், என்ன எக்ஸாம்பிள் நம்பர் 6. எக்ஸாம்பிள் நம்பர் 6 எக்ஸ்போனன்ஷியல் பேஸ் பண்ணி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதுவும் நம்ம வந்து டீட்டெயிலில் பார்க்கலாம். ஒய் ஆஃப் என் சார், ஆமாம், இ பவர் எக்ஸ் ஆஃப் என். இப்போ பார்த்தா சிடியிலே பார்த்துட்டு இருக்கோம். என்ன சார் வரும்? சிம்பிள். திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா? தேவையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? y1 ஆஃப் n ஈக்குவல் டு இ பவர் x1 ஆஃப் n கிடைக்கும். y2 ஆஃப் n ஈக்குவல் டு இ பவர் x2 ஆஃப் n கிடைக்கும். அப்போது ஃபைனலாக y ஆஃப் n ஈக்குவல் டு இ பவர் x1 ஆஃப் n ப்ளஸ் இ பவர் x2 ஆஃப் n. ரைட்டு, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணுவோம்? சிம்பிளாக y ஆஃப் n ஈக்குவல் டு இ பவரில் என்ன இருக்குது? எக்ஸ் ஆஃப் என்னுக்கு பதிலாக x1 ஆஃப் n ப்ளஸ் x2 ஆஃப் n அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரைட், இதை எப்படி போடலாம்? இ பவர் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன வரும்? இ பவர் ஏ இ பவர் பி. மல்டிப்ளிகேஷன் வரும் இடையில. ரைட்டா? அப்போ என்ன வரும்? இ பவர் x1 ஆஃப் n இன்டு இ பவர் x2 ஆஃப் n. ஹென்ஸ் என்ன? நான் லீனியர். ஓகே, ரைட்டுங்க. எக்ஸ்போனன்ஷியலும் பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக இன்டகிரேஷனும் பார்த்துருவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஒரு கன்க்ளூஷன் நான் சொல்லிடுவேன் இப்போ. ஓகேவா? எஸ், இன்னொரு கிளாஸுமே போடலாம். ஏன்னா இந்த இது பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. அதனால் நம்ம இன்னொரு கிளாஸுமே இதை வந்து கொண்டு போகலாம். எஸ், இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஒய் ஆஃப் டி இந்த லாஸ்ட் கொஸ்டின். இன்னொரு பார்ட்டில் வந்து நான் என்ன செய்கிறேன், இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு டிடிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டி டீயா அப்படி தான் கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே, ஃபைன். இப்போது எப்படி சால்வ் பண்ணலாம்? சிம்பிள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? y1 ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டகிரேஷன்லாம் கவலையப்படாதீங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி x1 ஆஃப் டி இன்டு டிடி. சார் டிடி 1 போடலாமா? அதெல்லாம் போட முடியாது. அப்புறம் y2 ஆஃப் டி என்ன சார் வரும்? இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி x2 ஆஃப் டி இன்டு டிடி. ஃபைன். அப்போது y ஆஃப் டி என்ன சார் வரும்? என்ன வரும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி x1 ஆஃப் டி இன்டு டிடி ப்ளஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி x2 ஆஃப் டி இன்டு டிடி. நம்ம மேக்ஸ் கிளாஸில் அவ்வளோ இன்டகிரேஷன் பேஸ் பண்ணி நம்ம நடத்தியிருக்கோம். ஓகே, எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டேரெக்டாக போடுறேன். x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி இன்டு ஹோல் டிடி இப்படி போடலாம். முடிஞ்சுது. ஏன்னா சேம் இன்டர்வல். ஓகேங்களா? எஸ், இப்படி இருந்தால் நம்ம பிரித்து எழுதலாம், இப்படி இருந்தால் இப்படி சேர்த்து எழுதலாம். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன சார் பண்ணலாம் பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். சரி, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ஒய் ஆஃப் டி இன்டகிரேஷன்லாம் கண்டுக்காதீங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு டி அப்படியே போட்டுக்கோங்க. என்ன வரும்? x1 ஆஃப் டி ப்ளஸ் ஸ்டெப் 2 நம்ம என்ன சார் பண்ணுறோம்? ஒன்றுமே இல்லை. எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி இதை மட்டும்தான் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் என்னதான்? லீனியர் சிஸ்டம். ஓகே, ஸோ நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம். இதில் நம்ம இன்னொன்று பார்த்துருவோம். ரைட், அதோட முடிச்சிடலாம்.
என்னடா போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொன்றுமே பார்த்துடலாம். மாடுலஸ் எக்ஸசைஸ் நம்பர் 8 மாடுலஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். ஓகேவா? ஒய் ஆஃப் டி அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட், எப்படி சார் சால்வ் பண்ணலாம் இதை? சொல்யூஷன் y1 ஆஃப் டி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x1 ஆஃப் டி. கவனம் ரொம்ப அவசியம். ஓகே, இல்லைனா ரொம்ப கஷ்டம். y2 ஆஃப் டி ஈக்குவல் டு மாடுலஸ் x2 ஆஃப் டி. ஓகே, அப்போது y ஆஃப் டி அப்படிங்கிறது என்ன? மாடுலஸ் x1 ஆஃப் டி ப்ளஸ் மாடுலஸ் x2 ஆஃப் டி. இதை நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரே இதில் கொண்டு வர முடியாது. மாடுலஸ் பொறுத்த வரைக்கும், மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு மாடுலஸை போட்டு எக்ஸ் ஆஃப் டிக்கு என்ன செய்யணும்? x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டி. இங்கே ஹோல் மாடுலஸ் x1 ஆஃப் டி plus modulus x2 of t not equal to modulus x1 of t plus x2 of t. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன? நான் லீனியர். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றேன். என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்? எதெல்லாம் லீனியர் எதெல்லாம் நான் லீனியர் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி. பார்த்த உடனே இதெல்லாம் நம்ம லீனியர்னு சொல்லிடலாம், இதெல்லாம் நான் லீனியர்னு சொல்லிடலாம். என்னென்ன லீனியர்னு சொல்லிடலாம்? இப்போது லீனியர் எதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே லீனியர்னு சொல்லுவீங்க? எதெல்லாம் சொல்லிடலாம் லீனியர்னு சொல்லுங்கள். எதெல்லாம் சொல்லிடலாம்? டிஃப்ரென்ஷியேஷன் இருந்துச்சு அப்படின்னா லீனியர்னு சொல்லிடுவேன். அதுவே இன்டகிரேஷன் இருந்துச்சுன்னா, ஓகே, இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன். அதுவே எதெல்லாம் நான் லீனியர்? இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்துன்னு கேட்காதீங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் தெரியணும். சும்மாலாம் வந்து நான் சொல்லிட்டு போனால் அப்போது அதுக்கு என்ன வேல்யூ சொல்லுங்கள். ஸ்கொயர் டேம் இருந்துச்சு அப்படின்னா, லாக் இருந்துச்சுன்னா, அதுவே எக்ஸ்போனன்சியல் இருந்ததுன்னா வேறு என்ன சொல்லலாம்? மாடுலஸ் இருந்துச்சுன்னா, இதெல்லாமே வந்து இதெல்லாமே என்ன? நான் லீனியர். நீங்கள் கேட்கலாம், சார் இதை நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு. பட் நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் சார் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இந்த கொஷினுக்கு வந்துட்டு நீங்கள் அடுத்த கிளாஸில் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிளுக்கு அதை நான் அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போது இதை நீங்கள் மட்டும் மனப்பாடம் மட்டும் போகிறீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ax ஆஃப் டி ப்ளஸ் பி. இது லீனியராக நான் லீனியராக கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நான் என்ன செய்யலை, இதை மட்டும் சும்மா எழுதி போடலை. இதுக்கு மட்டும் நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகே, இதுக்கு ஃபைன் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? ஸ்டெப்ஸ் தெரியணும். ஸோ திருப்பியும் சொல்கிறேன். நம்ம முன்னாடி நடத்தின ஒரு 7 எக்ஸாம்பிள்ஸா 8 எக்ஸாம்பிள்ஸா 8 எக்ஸாம்பிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 4 கொஷின் இருக்குது, ஒரு 3 கொஷின் இருக்குது. அதை எங்கேயும் முடிச்சிடலாமாண்ணா? எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு கிளாஸ்ன்ட்டு. ஓகேங்க, நம்ம கன்டினியூ பண்ணலாம் கிளாஸை. நான் இன்னொரு கிளாஸ் கொண்டு போகலான்னு தான் யோசித்தேன். வேண்டாம், இப்போ அதுக்கு ஒரு தனி வீடியோவாக போட்டுக்கிட்டு அது வேறு டைம் தான் நமக்கு போகும். ஓகேங்க, எக்ஸாம்பிள் நம்பர் 9 நான் முடிச்சிடலாம்னு நினச்சேன் கிளாஸை. பட் கன்டினியூ பண்ணுறேன். என்னென்னா, ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு டி இன்டு எக்ஸ் ஆஃப் டின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓனாக சால்வ் பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒய் ஒன் ஆஃப் டி ஈக்குவல் டு டி x1 ஆஃப் டி. சார் T1 போடக்கூடாது. T1 ஏன் போடுறீங்க? T1 தான் போடக்கூடாது. y2 ஆஃப் டி என்ன சார் வரும்? டி x2 ஆஃப் டி. y ஆஃப் டி என்ன சார் வரும்? டி x1 ஆஃப் டி ப்ளஸ் டி x2 ஆஃப் டி. ஓகே, அப்போ டீயை காமனாக எடுத்துட்டோன்னா x1 ஆஃப் டி ப்ளஸ் x2 ஆஃப் டிங்கிற மாதிரி கிடைக்கும். இது என்ன சார்? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட். இப்போ அடுத்து என்ன? செகண்டு.
ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு டி அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆஃப் டி என்ன வரும்? எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் டூ ஆஃப் டி, எக்ஸ் டூ ஆஃப் டி. அவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ லீனியர். இதுக்கு போட்டு தனியாக வீடியோ போட்டு உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். ரைட். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் நம்பர் 10 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 10 இது ஒரு கொஞ்சம் பெரிய கொஷின். பட் உங்ககிட்ட கவனம் இல்லைன்னா இதுக்கு உங்களுக்கு புரிதல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 2ங்க மைனஸ் எக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் டிங்க. ஓகேவா? இது லீனியராக நான் லீனியராக கேட்பாங்க. ரொம்ப கவனம், இல்லைனா சொதப்புறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும்? ஒய் ஒன் ஆஃப் டி நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை மட்டும் பண்ணுங்க. என்ன வரும்? எக்ஸ் ஒன் ஆஃப் டி மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஒன் ஆஃப் 1 மைனஸ் டி. புரிஞ்சுதா? அப்புறம் ஒய் டூ ஆஃப் டி என்ன சார் வரும்? எக்ஸ் டூ டி மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் டூ 1 மைனஸ் டி. கரெக்டா? அப்போது ஒய் ஆஃப் டி என்ன சார் நமக்கு கிடைக்கும்? ஒய் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் ஒய் டூ ஆஃப் டி. இது கொஞ்சம் பெரிய கொஷின், கவனமாக பாருங்கள். எக்ஸ் ஒன் ஆஃப் டி மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஒன் ஆஃப் 1 மைனஸ் டி ப்ளஸ் எக்ஸ் டூ டி மைனஸ் 2 எக்ஸ் டூ டி மைனஸ் 2 மைனஸ் x2 1 மைனஸ் டி. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா புரியாமல் போயிடும். நிறைய பேர் தடுமாறக்கூடிய ஒரு போர்ஷன் இது. ஓகேவா? டிஎஸ்பி டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் இது. ஒய் ஆஃப் டி இந்த ஸ்டெப் நம்பர் 2ல் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த ஸ்டெப்பை நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? முன்னாடிலாம் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, ஒரே ஒரு சிக்னல் மட்டும்தான் இருந்துச்சு, ஒரே ஒரு சிடியோ ஒரே ஒரு டிடி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா தனித்தனியாக அதை நீங்கள் என்ன செய்யுங்க? ஹோமோஜினிட்டி எழுதுங்க. ஓகேவா? எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 2வை எப்படி எழுதணும்? நீங்கள் எக்ஸ் ஒன் ஆஃப் டி மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் டூ டி மைனஸ் 2. ஓகேவா? x2 t மைனஸ் 2. அதே மாதிரி x ஆஃப் 1 மைனஸ் டீயை தனியாக எடுத்து எழுதுங்க சேர்த்து. ஓகேவா? ஒன்றுக்கும் மேற்பட்ட, ஓகேவா, 1 ஆர் மோர் சிக்னல் சிடிஓ டிடிஓ சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. ஓகேவா? x1 1 மைனஸ் டி ப்ளஸ் x2 1 மைனஸ் டி. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? ஒய் ஆஃப் டிங்கிறது சிம்பிளாக ஒய் ஆஃப் டி அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம்? முன்னாடிலாம் டி இன்டு எக்ஸ் ஆஃப் டின்னு இருக்கும். கரெக்டாக? டி ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஆஃப் டின்னு இருக்கும். சிம்பிளாக எக்ஸ் ஆஃப் டி என்ன போட்டுருவோம்? எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் எக்ஸ் டூ ஆஃப் டின்னு போட்டுருவோம். பட் இங்கே 2 சிக்னல் இருக்குது. அதனால் மொதல் சிக்னலை தனியாக பிரித்து எழுதிட்டேன், 2வது சிக்னல் தனியாக பிரித்து எழுதிட்டேன். இப்போ நம்ம வேலை என்ன? 1வது சிக்னல், 1வது சிடி சிக்னலுக்கு என்ன கிடச்சிருக்கு? இதுதான். அப்போ அப்படியே எழுதுங்க. எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 2 என்ன இருக்குது? x1 t minus 2 plus x2 t minus 2 இதுதான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நான் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸாக அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். அகைன் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் டீன் இருக்குது. கையை எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், கை எடுத்து வரேன், கை தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் டீன் இருக்குது. இந்த எக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் டீக்கு என்ன கிடைச்சிருக்கு? சொல்யூஷன் இதை அப்படியே எழுதுகிறோம், அவ்வளோதான். x1 1 minus t plus x2 1 minus t. புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன செய்யலாம்? சேர்த்து எழுதலாம். x1 t minus 2 plus x2 t minus 2 minus x1 1 minus t minus x2 1 minus t. ஓகேவா? எஸ், ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இருக்குன்னா ஆன்சர் கரெக்டு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை நான் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி எழுத ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். டி மைனஸ் 2 அப்புறம் x1 அப்படி எழுதலாம். மைனஸ் x1 1 மைனஸ் டி ப்ளஸ் x2
t minus 2 minus x2 1 minus t. So equation number 2 இதுதான் equation number 2. equation number 1 and equation number 2 என்ன சிஸ்டம்? லீனியர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ லீனியர் சிஸ்டம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஷின். இன்னும் ஒரே ஒரு கொஷின், அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் வந்து நான் கேட்டிருந்தேன். போன கிளாஸில் இல்லை, இதை போன கிளாஸாக நினச்சது, தனியாக அந்த கிளாஸ் நடத்தலாம்னு நினச்சேன். இப்போ இதுக்கான சொல்யூஷனே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸை முடிச்சிடலாம். இதை நீங்கள் ஓனாக சால்வ் பண்ண ட்ரை. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த கிளாஸில் ஒரு 11 கொஷின் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். இதில் முதல் 3 கொஷினை தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். என்ன வரும்? y1 of t ஈக்குவல் டு a x1 of t ப்ளஸ் b. அவ்வளோதான். y2 of t என்ன சார் கிடைக்கும்? a x2 of t ப்ளஸ் b. அப்போ y of t என்ன சார் கிடைக்கும்? a x1 of t ப்ளஸ் b ப்ளஸ் a x2 of t ப்ளஸ் b. அப்போ என்ன சார் ஆகும்? a இன்டு a காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா x1 of t ப்ளஸ் x2 of t கிடைக்கும். b ப்ளஸ் b 2b. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போது ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ணுவோம்? சிம்பிளாக y of t ஈக்குவல் டு a இன்டு x1 of t ப்ளஸ் x2 of t ப்ளஸ் b. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 2 சமமாக இருக்குது. ஸோ இல்லை, நான் லீனியர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்க, நீ ஒரு மாதிரி சால்வ் பண்ணுறீங்க, அதெல்லாம் இங்கே பேச வேண்டாம். அவங்களும் நான் லீனியர் போட்டுருக்கோம், நம்ம நான் லீனியர் போட்டிருக்கோமா? நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் புக்கில் அவங்க ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல்லையுமே வேறு மாதிரி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். அவங்க மெத்தட் சரியாக தான் இருக்கும், தப்பான மெத்தட் அவங்க போடுறாங்க நான் சொல்ல வரல. நம்ம ஒரு ப்ரொசீஜர் எடுத்தோம் அப்படின்னா அதை வச்சு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.